இல்ல நான் பார்த்தேன். இந்த மாதிரி அந்த ஒரு பொண்ணு 4 பேர் கூட்டிட்டு போனாங்க ஒரு ரூம்குள்ள. நான் நினைச்சிட்டேன் இவங்களும் நார்த் இந்தியன், இவங்களும் நார்த் இந்தியன் நினைச்சு நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஈவினிங், இந்த சனிக்கிழமை ஈவினிங் அவங்க அம்மா வந்து குழந்தை பாத்தீங்களா, பொண்ணை பாத்தீங்களான்னு கேட்கும் போது தான் எனக்கு தெரிய வந்தது. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களை பிடிச்சிட்டோம், மிச்சம் 3 பேர் தப்பிச்சு போயிட்டாங்க. ஸோ அந்த ஊர் மக்கள் கிளைம் பண்ணக்கூடிய விஷயம் இது என்னவாக இருக்கு அப்படின்னா, கூட்டு பாலியல் வன்கொடுமைன்னு தான் அவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே, பட் ஆனா காவல்துறை தரப்புல இருந்து முதற்கட்டத்துல ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. என்னன்னா, அந்த குழந்தைய அங்கிருந்து மீட் எடுத்து அங்க இருக்கக்கூடிய ஜிஹெச்க்கு அனுப்புறாங்க. மேற் சிகிச்சைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பின அப்புறம் அங்க இருக்கக்கூடிய டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம், லைக் ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டா, எஸ் பாலியல் ரீதியான வன்கொடுமை நடந்திருக்கு அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு. காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுற விஷயம் இது வரைக்கும் என்னவாக இருக்குன்னா, ஒருவரால் நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவம் அப்படின்னு தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, ஒண்ணு. பட் இது அடுத்த கட்டமா போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் முடிஞ்சு வரும்போது தான் நமக்கு தெரிய வரும், இது பாலியல் வன்கொடுமை ஒருவரால் நிகழ்த்தப்பட்டதா இல்ல கூட்டு பாலியல் வன்கொடுமையானது இங்க நிகழ்த்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே. இப்போ கும்மிடிப்பூண்டி ஸ்டேஷன்ல இருந்து அஃபிஷியல்ஸ் எல்லாம் லெட்டர் கொடுக்கணும் இல்லையா, தட் இஸ் ஃபார் த போஸ்ட்மார்ட்டம். அதுக்காக வெயிட்டிங். அது கொடுத்ததுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ஆனது அந்த இடத்துல நடைபெற்று அதுக்கப்புறம் நமக்கு இது என்னதான் நடந்திருக்கு, விச் மீன்ஸ் ப்ரிலிமினரி தெரிஞ்சிருச்சு, லைக் பாலியல் வன்கொடுமைன்னு. எத்தனை பேர் இதுல இன்வால்வ் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு அடுத்த கட்டமாகத்தான் தெரிய வரும்.